கரூர் பேருந்துரையம் தொடர்பான விசாரணைக்கு சிபிஐ அளித்த சம்மனின் அடிப்படையில் தவேக தலைவர் விஜய் ஆஜரானார். 11:30 மணிக்கு சரியாக அவர் சிபிஐ அலுவலகம் வந்தடைந்தார். அவருடன் 2 வாகனங்கள் வந்தன. ஒரு வாகனத்தில், அதாவது விஜயும் ஆதவர்ஜுனாவும் ஒரே வாகனத்தில் ஒரே காரில் வந்தனர். அதில் முன் இருக்கையில் ஆதவர்ஜுனா அமர்ந்திருந்த நிலையில் பின் இருக்கையில் விஜய் அமர்ந்திருந்தார். விஜய் அமர்ந்திருந்த வாகனம் நேரடியாக சிபிஐ அலுவலகம் உள்ளே சென்றது. சரியாக காலை 11:30 மணிக்கு வாகனம் உள்ளே சென்றது. அதனைத் தொடர்ந்து 10-15 நிமிடங்களுக்குள்ளாகவே விஜயிடம் விசாரணையானது சிபிஐ அதிகாரிகள் தொடங்கி இருக்கின்றனர். தற்பொழுது 4 பேர் கொண்ட குழுவினர் விஜயிடம் விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதில் ஒரு அதிகாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்றும் தமிழ் தெரிந்தவர் என்றும் கூறப்படுகிறது. விஜயிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள், அதாவது 60 கேள்விகள் வரை தயாரித்திருந்ததாக கூறப்படுகிறது. அதில் ஒவ்வொன்றாக விஜயிடம் கேள்விகளானது எழுப்பப்பட்டு வருகின்றன. முதலில் அந்த தாமதமாக வந்ததாக கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டு, அதே போல பிரச்சாரத்தை முன்கூட்டியே முடித்துக் கொள்ள சொன்னதாக, அதாவது விஜய் பேச்சை முன்கூட்டியே முடித்துக் சொல்ல சொன்னதாக ஒரு கருத்தை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருந்தது, அது உண்மையா? அதே போல முன்கூட்டியே வாகனத்தை நிறுத்த சொன்னது உண்மையா? உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் விஜய் எழுப்பப்பட்டு வருகின்றன. அது மட்டுமில்லாமல் புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா ஆகியோரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையிலும் விஜயிடம் தற்பொழுது கேள்விகளானது எழுப்பப்பட்டு வருகின்றன. 1 மணி நேரத்தை கடந்து விஜயிடம் அந்த விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நேரம் தற்பொழுது 12:30 மணியை கடந்திருக்கக்கூடிய நிலையில் 1:30 அல்லது 2 மணி வரை விஜயிடம் விசாரணை நடைபெறும் என்றும், அதன் பின்னர் உணவு இடைவேளை ஒரு அரை மணி நேரம் அளவிற்கு உணவு இடைவேளை அளிக்கப்படும் என்றும், அதன் பின்னர் விஜயிடம் உணவு இடைவேளைக்கு பிறகும் விசாரணை தொடரும் என்று கூறப்படுகிறது. அதன் பின்னரே மாலை வரை விசாரணை நடைபெறலாம் என்றும், அதன் பின்னரே விஜய் நாளையும் ஆஜராக வேண்டுமா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரவு விஜய் டெல்லியில் தங்க இருப்பதாகவும், அதற்கான ஏற்பாடுகள் டெல்லியிலேயே செய்யப்பட்டிருப்பதாகவும் கூட நமக்கு தகவல்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையில் விஜய் இன்று இரவு டெல்லியில் தங்குவார் என்றும் தகவல்கள் கூறப்படுகிறது. இந்த நிலையில் விஜயுடன் வந்த மற்ற நபர்கள், அதாவது விஜயுடைய நெருங்கிய நண்பரான விஷ்ணு ரெட்டி மற்றும் விஜயனுடைய தனி பாதுகாவலர் நஹீம் ஆகியோர், அவர்களது வாகனங்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் தற்பொழுது சாலையில் வெளியே காத்துக் கொண்டிருக்கின்றனர். எனவே விஜயிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கான பதில்களும் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. 2 முறையாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஒன்று தொழில்நுட்ப ரீதியாக, அதாவது டெக்னிக்கல் பாணியிலும், அதே போல குற்ற பின்னணி அந்த அடிப்படையிலும் என 2 பிரிவுகளாக விஜயிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு பதில்கள் பெறப்பட்டு வருவதாக தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன.